Swayam Prabha. Digital India. Educated India. நமஸ்தே. இப்பொழுது நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கப்பட்டால் அவற்றின் தீர்வை கண்டுபிடிக்கும் வழிமுறை என்ன என்பதை பார்க்கலாம். பொதுவாக சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனின் அமைப்பு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதப்பட்டால் இவ்வாறாக இருக்கும். அதாவது dx by dt dy by dt என்ற வெக்டர் ஈக்குவல் டு p11 of tx plus p12 of ty plus g1 of t என்பது முதல் காம்பனண்ட். p21 of t into x plus p22 of t into y plus g2 of t என்பது இரண்டாவது காம்பனண்ட். இதில் p11, p12, p21, p22 என்பவை tஐ சார்ந்த செயல்பாடுகள். g1 of t, g2 of t என்பதும் tஐ சார்ந்த செயல்பாடுகள். இதை நாம் வெக்டர் நோட்டேஷன் உபயோகித்து இவ்வாறாக எழுதலாம். d capital X by dt equal to p of t into x plus g of t என்று. இதில் கேபிட்டல் X என்பது x, y என்ற கூறுகளை கொண்ட ஒரு நிரல் அணி. p of t என்பது ஒரு சதுர அணி, 2x2 சதுர அணி. g of t என்பது g1 of t, g2 of t ஐ கொண்ட ஒரு 2x1 நிரல் அணி. இவ்வாறு வெக்டர் நோட்டேஷனில் நாம் இந்த சிஸ்டம் ஆஃப் டூ ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களை எழுத முடியும். இதில் எக்ஸ், ஒய் என்பவை ஸ்டேட் வேரியபிள்ஸ். கேபிட்டல் எக்ஸ் என்பது xi plus yj, அதனால் அது ஸ்டேட் வெக்டர். xy பிளேன் என்பது ஃபேஸ் பிளேனாக இருக்கும். 1 என்பது ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன் 2 என்று குறிப்பிடுவோம். ஏனெனில் 1 என்ற அமைப்பில் 2 நேரியல் முதல் வரிசை சாதாரண வகைக்கெழுக்கள் இருக்கின்றன மற்றும் அதன் ஸ்டேட் ஸ்பேஸ் xy பிளேன் என்ற 2 டைமென்ஷனல் பிளேனாக இருக்கிறது. அதனால் 1 என்பதை ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர் சிஸ்டம் ஆஃப் டைமென்ஷன் 2 என்று குறிப்பிடுவோம். நாம் இப்பொழுது அந்த அமைப்பை எடுத்துக்கொண்டு அதன் தீர்வு கண்டுபிடிக்கும் வழிமுறையை விளக்குவோம். அதில் g of t என்பது 0வாக இருந்தால் எல்லா tயின் மதிப்புகளுக்கும், அதாவது g1 of t is 0, g2 of t is 0 for all t என்பதாக இருந்தால் அப்பொழுது அந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் என்று குறிப்பிடுவோம். அப்படி g of t not equal to 0வாக இருந்தால் அப்பொழுது அதை நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம் என்று குறிப்பிடுவோம். உதாரணமாக du1 by dt, du2 by dt equal to this matrix minus 13 by 8, 3 by 4, 1 by 4 minus 1 by 4 into u1, u2 plus 14, 0 என்பதாக இருந்தால் இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ் சிஸ்டம். மேலும் நமக்கு ஆரம்ப நிலை நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கும். அது x at t0 equal to x0, y at t0 equal to y0 என்று காம்பனன்ட் வைஸ் ஆகவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அல்லது வெக்டர் நோட்டேஷனை உபயோகித்து x at t0 equal to x0 என்பதாகவும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதில் x0 என்பது ஸ்மால் x0 பிளஸ் ஸ்மால் y0 into j என்பதாகும். ஆரம்ப நிலை நிபந்தனைகள் 5 அல்லது 6 என்ற அமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கலாம். இப்பொழுது ஈக்குவேஷன் 1 மற்றும் 5 அல்லது ஈக்குவேஷன் 2
மற்றும் 6 இன் வெக்டர் ஃபார்மை நாம் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்று குறிப்பிடுவோம். 1 அல்லது 2 என்ற தொகுப்பின் தீர்வு x = phi of t, y = psi of t என்று 2 வேறுபடுத்தக்கூடிய பண்புகளை, அதாவது டிஃபரன்ஷியபிள் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. அந்த செயல்பாடுகள் I என்ற இடைவெளியில் tயின் அனைத்து மதிப்புகளுக்கும் சிஸ்டம் 1ஐ நிறைவு செய்கிறது. எந்த நிபந்தனைகளின் அடிப்படையில் 1, 4 அல்லது 2, 5 என்ற இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளத்திற்கு ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும் என்பதை முதலில் பார்ப்போம். அது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் சொல்யூஷன் ஆஃப் த சிஸ்டம் என்பதிலிருந்து நமக்கு தெரியும். அது ஒரு தேற்றமாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிஸ்டமில் இருக்கும் P11 of t, P12 of t, P21 of t, P2 of t, G1 of t, G2 of t என்ற செயல்பாடுகள் I என்ற இடைவெளியில், அதாவது ஆல்ஃபா t பீட்டா என்ற இடைவெளியில் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன, தொடர்ச்சியாகவும் இருக்கின்றன. T0 என்பது இந்த இடைவெளியில் உள்ள ஒரு புள்ளி. x0, y0 என்பது கொடுக்கப்பட்டுள்ள எண்கள். இப்படி கொடுக்கப்பட்டிருந்தால் அப்பொழுது சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அது dx by dt = p11 of t into x plus p12 of t into y plus g1 of t என்ற முதல் வரிசை சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டையும் dy by dt = p21 of t into x plus p22 of t into y plus g2 of t என்ற மற்றொரு சாதாரண வகைக்கெழு சமன்பாட்டையும் கொண்டதாக இருக்கிறது. இந்த அமைப்பிற்கு இந்த ஆரம்ப நிலை நிபந்தனைகளை நிறைவு செய்யும் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் அந்த இடைவெளியில் இருக்கும். அது அந்த I என்ற இடைவெளியில் இருக்கும் அனைத்து t மதிப்புகளிலும் இந்த தீர்வு இருக்கும் என்பதைத்தான் இன்றைய எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம் நமக்கு கூறுகிறது. இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமாக என்ன என்று பார்த்தால், interval of existence of the solution is the entire interval I in which the conditions stated in the theorem are satisfied. அதாவது I என்ற திறந்த இடைவெளியின் எல்லா t புள்ளிகளிலும் தீர்வு நிச்சயமாக இருக்கும் எப்பொழுது இந்த தேற்றத்தில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகள் நிறைவு செய்யப்பட்டால் என்பதுதான் இந்த தேற்றத்திலிருந்து நமக்கு புரிகிறது. இப்பொழுது நாம் லீனியர் அட்டானமஸ் சிஸ்டம் என்றால் என்ன என்று பார்ப்போம். P11, P12, P21, P22 என்ற செயல்பாடுகள் வெளிப்படையாக Tஐ சார்ந்து இல்லாமல் இருந்தால் அப்பொழுது அந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை அட்டானமஸ் சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் என்று கூறுவோம். ஆனால் சிஸ்டம் 1 என்பது அட்டானமஸ் சிஸ்டமாக இருப்பதற்கு கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் Pயின் உறுப்புகள் மற்றும் Gயின் கூறுகள் நிலையான மாறிலிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை அட்டானமஸ் சிஸ்டம் என்று நாம் குறிப்பிடுவோம். இப்பொழுது dx by dt = ax plus b என்ற அட்டானமஸ் சிஸ்டமை எடுத்துக்கொள்ளலாம். முதலில் இதை எடுத்துக்கொண்டு இதன் தீர்வின் அமைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ளலாம். அது கண்டுபிடிக்கும் வழிமுறையையும் கற்றுக்கொள்ளலாம். இதில் a என்பது கான்ஸ்டன்ட்டுகளை உறுப்புகளாக கொண்ட சதுர அணி. ஏயின் உறுப்புகளும் பியின் கூறுகளும் நிலையான மாறிலிகள். எனவே I இடைவெளியில் உள்ள அனைத்து t புள்ளிகளிலும் அவை தொடர்ச்சியானவை.
அதனால் dx by dt equal to ax plus b என்ற அட்டானமஸ் சிஸ்டமிற்கு I என்ற இடைவெளியில் உள்ள அனைத்து tயின் மதிப்புகளிலும் ஒரே ஒரு தீர்வு மட்டும்தான் இருக்கும் என்பதை நாம் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தேற்றத்திலிருந்து கூறலாம். அடுத்ததாக critical points or equilibrium solution for a linear autonomous system என்றால் என்ன என்பதை பார்ப்போம். அந்த equilibrium solution of the system dx by dt equal to ax plus b என்பதை நாம் dx by dt equal to 0 என்று எடுத்துக்கொண்டு அதன் தீர்வை கண்டுபிடிக்க வேண்டும். dx by dt equal to 0 என்றால் ax plus b equal to 0 என்பதை x என்ற வெக்டர் நிறைவு செய்ய வேண்டும். அப்படி நிறைவு செய்யும் தீர்வை கண்டுபிடித்து விட்டால் நமக்கு கிடைக்கும் அந்த தீர்வுதான் நமக்கு ஈக்விலிபிரியம் தீர்வாக இருக்கும். அதுதான் நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி அட்டானமஸ் சிஸ்டத்தை கொடுக்கும். அதனால் ax plus b equal to 0 என்று எடுத்துக்கொண்டால் ax is equal to minus b. எனவே x is equal to minus a inverse b என்பதுதான் தீர்வு. அதுதான் critical point or equilibrium solution of the autonomous system என்று கிடைக்கிறது. இவ்வாறு நம்மால் எழுத முடிய வேண்டும் என்றால் அதற்கு a inverse இருக்க வேண்டும். அதனால் a என்ற மேட்ரிக்ஸிற்கு இன்வர்ஸ் இருந்தால் அப்பொழுது நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. அது ஒரே ஒரு தீர்வாக இருக்கிறது. அந்த தீர்வு x is equal to a inverse b என்பதாக வருகிறது. அது நமக்கு critical points or equilibrium solution of the system, autonomous system-ஐ கொடுக்கிறது. a சிங்குலராக இருந்தால் அப்பொழுது ax plus b equal to 0 என்ற மேட்ரிக்ஸ் சமன்பாட்டிற்கு தீர்வு இல்லாமல் இருக்கலாம் அல்லது இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கலாம். அதாவது தீர்வுகள் எண்ணற்றவையாக இருக்கலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பின் தீர்வாக தீர்மானிக்கப்படுகின்றன. அதனால் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்களுக்கு அருகில் ட்ரெஜெக்டரியின் பிஹேவியரை பற்றிய விவரங்களையும் அட்டானமஸ் சிஸ்டமின் தீர்வுகளின் இயக்கம் பற்றியும் நேரியல் சமன்பாடுகளின் தொகுப்பின் தீர்வுகள் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இது லீனியர் அட்டானமஸ் சிஸ்டம் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்களின் தீர்வு கண்டுபிடிக்காமலேயே நாம் கூறுவதற்கு சாத்தியமாகிறது. இப்பொழுது நாம் அந்த நிலத்தடி பாறை கிரீன் ஹவுஸ் ஏர் வெப்பநிலை அமைப்பை எடுத்துக்கொண்டு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். அதாவது dx by dt equal to px plus b என்ற சிஸ்டம் ஆஃப் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கொண்டு அதன் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்ன என்று கண்டுபிடிக்கலாம். p மேட்ரிக்ஸ் -13/8 3/4 1/4 -1/4 என்ற 2x2 சதுர அணி. x வெக்டர் u1 u2 என்பதை கொண்ட நிரல் அணி. b என்பது 14 0 என்பதை கொண்ட நிரல் அணி. எனவே கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் dx by dt equal to 0 என்பதாக எடுத்துக்கொண்டு கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அப்பொழுது நமக்கு -13/8 u1 plus 3/4 into u2 plus 14 equal to 0. 1/4 u1 minus 1/4 u2 equal to 0 என்பதாக இரண்டு சமன்பாடுகள் u1 u2 நிறைவு செய்வதாக கிடைக்கிறது. இதில் 9 u1 equal to u2 என்பது தெரிகிறது. அதை 8 உபயோகித்தால் நமக்கு உடனே u1 என்பது 16 என்று வருகிறது. எனவே u2 is also equal to 16. அதாவது நேரம் செல்ல செல்ல நிலையான தீர்வுகளாக நமக்கு கிடைப்பதுதான் இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ். அந்த நிலையான தீர்வுகள் u1 equal to 16, u2 equal to 16 என்பதாக வருகிறது. u1 என்பது கிரீன் ஹவுஸின் உள்ளே இருக்கும் காற்றின் வெப்பநிலை
T அதிகரிக்க அதிகரிக்க எந்த வெப்பநிலைக்கு அந்த கிரீன் ஹவுஸின் உள்ளே உள்ள காற்றின் வெப்பநிலை செல்கிறதோ அதைத்தான் இந்த U1 = 16 என்பது குறிக்கிறது. அதேபோல் U2 என்பது நிலத்தடி பாறையின் வெப்பநிலை. T அதிகரிக்க அதிகரிக்க எந்த வெப்பநிலைக்கு அந்த பாறையின் வெப்பம் செல்கிறதோ அதைத்தான் U2 குறிக்கிறது. இதைத்தான் நாம் U1 U2 என்பதை வரைபடமாக U1 U2 as a function of T வரைந்த போது பார்த்து கண்டுபிடித்து தெரிந்து கொண்டோம். அதேதான் இங்கு critical points of this system என்பதாக கிடைத்திருக்கிறது. எனவே critical points of the system are given by U1 = 16, U2 = 16 என்பதாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வகுப்பை இப்பொழுது முடித்துக்கொண்டு மேலும் இந்த சிஸ்டம் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பற்றிய விவரங்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.